examination of the year IBPS clerk 2025 கான notification release ஆயிருக்கு. So இது ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ண notification. So இந்த notification பத்தின complete details A to Z கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி நம்மளோட all in one banking course elite pass available-ஆ இருக்கு. அதுக்கு IBPS clerk அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபர் just 24 ஹவர்ஸ்க்கு இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க, வர்த்தா இருக்கும். ஸோ ஈவன் இப்போ ரிசர்வ் லிஸ்ட்ல கூட வந்து அத்தனை பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா உங்களோட இங்கிலீஷ் கோர்ஸ் தான் ஃபுல்லுமே பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எலிட் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லாமே ஒர்த்தா இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 1/8 ஸ்டார்ட் ஆகுது, 21/8 வரைக்கும் போகுது. தயவு செஞ்சு இந்த IBPS PO-லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் உட்காந்துட்டு சர்வர் இஷ்யூவாக இருக்குது, நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆக மாட்டேங்குது, ஃபெயில் ஆகுது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பஞ்சாயத்து வந்துச்சு. தயவு செஞ்சு கிளரிக்கலுக்கும் அப்படி பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த 850 பெரிய காசு தான், அது என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். பட் என்ன அப்படின்னா அதை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்றத கொஞ்சம் ஏர்லியராகவே ரெடி பண்ணி அப்ளை பண்ணிடுங்கப்பா, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா preliminary examination அக்டோபர் மந்த் வரை இருக்கு. ஓகே, அக்டோபர் மந்த் அப்படின்னா ஹார்ட்லி ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் 2 months நம்ம கையில் இருக்கு, 60 days இருக்கு. ஸோ அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நவம்பர் 2025 வரை இருக்கு. அண்ட் இதற்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 20 yearsலேருந்து 28 years வரைக்கும் இருக்கு. அது ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. ப்ளஸ் பேசிக் பே பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியலாக வந்து ஒரு IBPS கிளர்க்காக போஸ்ட் பண்ணப்படுறாங்க. இந்த 11 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருப்பாங்கப்பா. இந்த 11 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறது தான் IBPS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ PO ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, இப்போ கிளரிக்கலுக்கு வந்திருக்கு. ஸோ இனிஷியலாக நீங்கள் கிளரிக்கலாக போகிறப்ப கண்டிப்பாக 35,000 ப்ளஸ் இன்ஹேண்ட் சேலரி எதிர்பார்க்கலாம். பிகாஸ் பே கமிஷன் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் பேக்கேஜ் இருக்கு. அண்ட் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இன்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ் சின்னது நீங்கள் கிளியர் பண்ணிட்டு சீக்கிரம் அடுத்த லெவலுக்கு பயங்கரமாக ப்ரொமோஷன் வந்து சூப்பராக இருக்கும். உள்ளே போயிட்டு உங்களோட கரியர் க்ரோத் வந்து நீங்கள் அமைச்சுக்கிற விதம் தான். கரியர் க்ரோத் பேங்கிங் செக்டாரில் இருக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை. அஃப்கோர்ஸ் தே வில் பி ப்ரெஷர், கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அண்ட் மோர் ஓவர் இது பேங்கிங் செக்டார், அதனால இருக்க தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி காசு சேலரின்றது மித்த பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு பேங்க்ல வந்து சேலரி க்ரோத்தும் சரி கரியர் க்ரோத்துமே அதிகம். ஸோ 35,000 ப்ளஸ் இருக்கும். அண்ட் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 20 to 28 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் SC STனா 28 வயசு கூட ப்ளஸ் 5 வருஷம் கூட்டிக்கோங்க. 29, 30, 31, 32, 33 வரைக்கும் எழுதலாமா. OBCனா 31. ஸோ இந்த மாதிரி PWDனா ப்ளஸ் 10 years 27, 38 வரைக்குமே நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் வழக்க போல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்லலாம் பெருசாலாம் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அதே தான் 2 எக்ஸாமினேஷன் இருக்கும் உங்களுக்கு, ப்ரிலிமினரி மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 எக்ஸாமினேஷனும் ஆன்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணப்படும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீ 175 ரூபாய் SC ST அண்ட் PWD எல்லாருக்கும். அண்ட் மித்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் 850 ரூபாய் சார்ஜ் பண்ணப்படும். அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இதுதான் இந்த மூணுமே வந்து 30, 35 மார்க்ஸ் இருக்கும் ஸ்பிளிட்டு. அண்ட் இது டைம் அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 100 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும். அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் 1/4 ஆஃப் த மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாருங்க. ஜென்ரல் அவேர்னஸ் இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக 4 months அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 4 months கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ இதில் 40 questions அண்ட் 50 marks இருப்புக்கும் கேட்டிருப்பாங்க. அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 questions and 40 marks. And reasoning ability 40 questions 60 marks, quantitative aptitude 35 questions 50 marks. So total 155 questions 200 marks வந்து உங்களுக்கு நடக்கும். And official website www.ibps.in போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை அப்படின்ற வீடியோவும் நான் போடுறேன். தயவு செஞ்சு இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ரிப்பரேஷனை மிஸ் பண்ணாதீங்க.
பிகாஸ் 60 நாள்ன்றது நம்மளுக்கு ஒரு ரொம்ப 60 நாள் இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். பட் அப்படி கிடையாது, டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். அதனால நீங்க இன்னும் ப்ரிப்பரேஷனை பயங்கர ஸ்பீடப் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க, நாங்கள் அட்டாச் கூட பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்னாலும் மெசேஜ் பண்ணுங்க, இல்லை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் ஓகே, வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் ஓகே. என்னால் கால் எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணி சம்டைம்ஸ் பேச முடியாது, நிறைய பேர் இருக்கிறதுனால, நிறைய கால்ஸ் வர்றதுனால. பட் நான் ஆடியோ எல்லாருக்குமே சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து ஒரு அக்காவை என்னை நினச்சிக்கோங்க, என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க. கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணணும். உங்களுடைய எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட கேஆர் லாஜிக்ஸ் அவார்ட்ஸ்க்கு வந்து உங்க அம்மா அப்பாவை பெருமைப்படுத்தணும். 2026 நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களோட எய்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எய்ம் கேஆர் லாஜிக்ஸ் அவார்ட்ஸ். கண்டிப்பா இதை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஐ ப்ராமிஸ் அப்படின்னு போடுங்க. கண்டிப்பா ப்ராமிஸா உங்களை பார்க்க வருவேன். ஐ ப்ராமிஸ்ன்னு சொல்லி காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா போடுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அந்த வெறியோட படிங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கான கைடன்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஸோ கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் ஐ ப்ராமிஸ்ன்னு போடுங்க. இதுக்கு ஹவு டு அப்ளை வீடியோ அண்ட் ப்ரீவியஸ் இயர் வேகன்சி கட் ஆஃப் இந்த வருஷம் எவ்வளோ இருக்கலாம் அண்ட் நம்ம வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு நாளைக்கு, இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ நாளைக்கு கொண்டு வரேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் மக்களே. அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் எலிட் பாஸ் வாங்காதவங்களும் வாங்கி படிங்க. இப்போ சக்ஸஸ் கிட்டு வேற நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஐபிபிஎஸ் கிளர்க் அப்படின்றது கூப்பன் கோட் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபர் வரும். ஸோ டாடா, see you. வந்து நிக்கிறதுக்கு ரீனா மேம் ரீசன். என்னோட சக்சஸ்க்கு மேஜர் பார்ட் வந்துட்டு ரீனா மேம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். மேம் ஆக்சுவலா இங்கிலீஷ்லாம் வந்து நான் எதையுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. உங்களுக்கு வந்து நான் பேசிக்ஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எல்லா கிரெடிட்டும் ரீனா மேம் தான். ரீனா மேமோட அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்ச் வாங்கியிருந்தேன், அது ஃபுல்லா பார்த்தேன். எல்லா பேசிக்ஸ்மே வந்து நான் மேமோட வீடியோஸ் பார்த்து தான் ஸ்ட்ராங் ஆனது. தேங்க்யூ மேம். பெருசா இங்கிலீஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு. மேம் லைவ் உங்க கிளாஸ் மட்டும் தான் பார்ப்பேன். கிளாஸ் பாக்குற டைம் வந்துட்டு என்ன இருக்கோ இல்லையா, இப்ப சாப்பிட்டுட்டு இருந்தா கூட சாப்பிட்டு ஒரு கையில சாப்பாடு இன்னொரு கையில போன் உட்காந்துட்டு உங்க வீடியோஸ் அப்படிதான் பாத்துட்டு இருப்பேன் மேம். சோ இங்கிலீஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கிலீஷ்ல வந்து சிங்கிள் டிஜிட் நான் வாங்கிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப எதுவுமே தெரியாம வந்த போல சிங்கிள் டிஜிட் வாங்கிருக்கேன். அப்ப வந்து ரீனா மேமோட கிளாஸ் பாப்பேன். ரீனா மேம் தான் கத்துக்கிட்டேன். அவங்களோட வீடியோ கோர்ஸ் மட்டும் தான் நான் படிச்சேன், வேற எதுவுமே படிக்கல.